சட்னி. இட்லியா இருந்தாலும், தோசையா இருந்தாலும், சப்பாத்தியா இருந்தாலும் நம்மளுடைய இந்தியர்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சமான ஒரு சைட் டிஷ்னா அது சட்னி தாங்க. ஆனா இந்த வெயில் காலத்துல ரொம்ப காரமா நம்ம சட்னி சாப்பிடும் போது அது சில உடல் உபாதைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளாகவும் மாறிடுது. அப்ப எந்தெந்த சட்னி எல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 1, புதினா கொத்தமல்லி சட்னி. இது நல்ல டேஸ்ட் கொடுக்கறது மட்டும் இல்லைங்க, உடம்புக்கு ஒரு சூதிங் எஃபெக்டையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 2வது, நம்ம வழக்கமா சாப்பிடுற மாதிரி தேங்காய் சட்னி. ஆனா வெயில் காலத்துல ரொம்ப நேரம் வச்சு சாப்பிடாம அப்போவே ஃப்ரெஷ்ஷா சாப்பிட்டா ரொம்ப நல்லது. 3வது, மாங்காய் சட்னி. இது வந்து நார்த்ல ரொம்ப ஃபேமஸ்ங்க. அதாவது மாங்காய், புதினா, பச்சை மிளகாய், வெல்லம் இதெல்லாம் சேர்த்து ஒரு சூப்பரான டேஸ்ட்ல அவங்க சட்னி பண்ணுவாங்க. 4வது, தக்காளி சட்னி. இயல்பாவே தக்காளிக்கு வந்து ஒரு கூலிங் எஃபெக்ட் உடம்புக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதுனால நம்ம தக்காளி சட்னியை செஞ்சு சாப்பிடலாம். 5வது, ரொம்ப வித்தியாசமா நமக்கு வெள்ளரிக்காயும் யோகர்ட்டும் இருக்கு இல்லையா, இதை ரெண்டையும் சேர்த்து நம்ம சட்னி பண்ணி சாப்பிடலாம். அப்ப வந்து நமக்கு ஹைட்ரேட்டடாவும் இருக்கும், கூலிங் எஃபெக்டையும் கொடுக்கும், உடம்புக்கு ஒரு சூதிங் எஃபெக்டையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த சட்னில எதை நீங்க அதிகமா சாப்பிடுவீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த சட்னி பத்தி தெரியாத உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இது ஹெல்தி டாக்ஸ் வித் வேதா. அறிவோம் ஆரோக்கியம்.